தினமொரு வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 22. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். சிலர் தேவன் தங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தால் தங்களால் அவர் மேல் அதிக நம்பிக்கை வைத்து வாழ முடியும் என எண்ணுகின்றனர். ஆனால் அற்புதங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு ஒரு தூண்டுதலை அளித்தாலும் அதனுடைய விளைவாக தேவனுக்கு ஏற்றபடி நாம் மாறி விடுவோம் என்று கூற முடியாது. மோசேயின் வல்லமையான செயல்களையும் அற்புத அடையாளங்களையும் கண்ட இஸ்ரவேல் மக்கள் அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன் என்பதை நம்பினார்கள். ஆனாலும் மோசேயின் வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து வாழவில்லை. யோர்தான் நதி பிரிந்த அதிசயத்தை கண்ட இஸ்ரவேலர் யோசுவாவை விசுவாசித்தார்கள். ஆயினும் அவன் விதித்த வழிகளில் அவர்கள் நடக்கவில்லை. அற்புதங்களை கண்ட பரவசத்தால் அவர்கள் ஒரு நம்பிக்கைக்கு வர முடிந்தது. ஆனால் அந்த பரவசத்தால் ஒரு சரியான பாதையில் நடக்க அவர்களால் இயலவில்லை. அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்கின்ற மனிதன் சில உண்மைகளை ஒத்துக்கொள்ள தூண்டப்படலாம். ஆயினும் அந்த உண்மைகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வான் என்று கூற முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆச்சரியமான அடையாளங்களை காணும்போது தேவனை மனிதன் நம்பலாம். ஆனாலும் தன்னால் நம்பப்பட்ட தேவனுக்கு உகந்தவனாக அவன் மாறிவிடுவான் என்று கூறிவிட முடியாது. அடையாளங்கள் வழியாக மட்டுமே தேவ வல்லமையை நம்பும் பழக்கமுடைய யூதர்கள் இயேசுவிடம் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்கும்படி கேட்டார்கள். ஆனால் அவர்களின் விருப்பத்திற்கு இயேசு இசையவில்லை. ஏனென்றால் அடையாளங்களை காண்பதால் மட்டும் அவர்கள் தங்களை தேவனுக்கு அர்ப்பணித்து விட மாட்டார்கள் என்பதை அவர் அறிவார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு மனிதன் செவிசாய்க்கும் வேளை வரவேண்டும். அந்த வார்த்தையின் வல்லமை அவனை சந்திக்க வேண்டும். அதன் மூலம் அவன் தன்னை ஆராய்ந்து தேவனுக்கு அர்ப்பணிக்க தூண்டப்பட வேண்டும். வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் நிலை வரும்போதுதான் அர்ப்பணிப்பின் அனுபவம் ஏற்படும். அப்போதுதான் தேவ நோக்கம் நிறைவேறும். ஆம், தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள் ஊடுருவி சென்று வல்லமையான ஒரு உணர்வை ஊட்டாவிட்டால் அவனிடம் மாற்றத்தை காண முடியாது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையை எங்களுக்குள் பெற்று தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.